வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோல செட்டிநாடு மட்டன் குழம்பு எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க அப்டேட் பண்ற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல தெரிஞ்சுக்கலாம். செட்டிநாடு மட்டன் குழம்பு பண்றதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கிறேன். இது வந்து எலும்போட சேர்ந்து எடுத்து வச்சிருக்கிறேன். 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கிறேன். 2 தக்காளி அதையும் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பட்டை, 3 ஏலக்காய், பாதி பிரியாணி இலை, 6 கிராம்பு, 2 நட்சத்திர சோம்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ஆயில். ஃபர்ஸ்ட் வெறும் பேன்ல பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், 3 கிராம்பு இது இவ்வளவே சேர்த்துட்டு இதை லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம். இது லைட்டா சூடானதும் இதை ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். இனி அதே பேன்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு அதில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், பெருஞ்சீரகத்தூள், ஜீரகத்தூள் இது இவ்வளவே சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தீயை சிம்லே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம், இல்லைன்னா உடனே கருகிரும். இனி இதை ஒரு சின்ன பவுலில் மாற்றிக்கலாம். இனி மிக்சி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சுருந்த பட்டை கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி விடாமல் இதை கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். இனி இது கூட கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சேர்த்து முதல்ல நம்ம தக்காளி சேர்த்துட்டோம்னா பட்டை கிராம்பெல்லாம் ஒழுங்கு அரையாது, அதனால தான் முதல்ல தக்காளி சேர்க்கல. பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். ஒரு குக்கரில் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் அதில் பிரியாணி இலை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு இது இவ்வளவே சேர்த்துட்டு இதை லைட்டாக எண்ணெயில் வறுத்துக்கலாம். அப்புறமா இதில் வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் சிவக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். லைட்டாக செவந்து கொஞ்சம் குழையிற அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை கிளறி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் கொஞ்சம் குழையிற அளவுக்கு வேகட்டும், அது வரைக்கும் இன்னும் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் அடி பிடிக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சம் கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. தக்காளி வந்து நல்லா வெந்து வரும்போது அடி பிடிக்காது. பாருங்கள், இப்போ எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம சின்ன வெங்காயத்தையும் தக்காளியும் அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம எண்ணெயில் வறுத்து வச்சுருந்த மசாலாவை உள்ளே சேர்த்துடலாம். இது வந்து நான் எல்லாமே பொடியாகவே எடுத்துருக்கிறேன். நீங்கள் முழுசாக எடுக்கிறதா இருந்தாலும் மல்லி, ஜீரகம், பெருஞ்சீரகம் எல்லாம் முழுசாக எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்து நீங்கள் வெறும் பேனில் வச்சு வறுத்துட்டு நீங்கள் அதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து எல்லாமே பொடியாக எடுத்துருந்ததுனால கொஞ்சம் எண்ணெயில் வறுத்து எடுத்துருக்கேன். பாருங்கள், பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
மசாலா சேர்த்த உடனே அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு உள்ளே சேர்த்துருக்குறேன். இனி இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இனி இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டிறைச்சியை உள்ளே சேர்த்துடலாம். நம்ம குழம்புக்கு வந்து எலும்போடு சேர்த்து எடுக்கும்போது தான் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கிரேவி எல்லாம் பண்ணும்போது எலும்பு இல்லாமல் இந்த மட்டன் மட்டும் வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நாம் குழம்பாட்டு வைக்கும்போது அது வந்து எலும்போடு இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இனி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் இதை வந்து நம்ம குக்கர் மூட வேண்டாம். அது வரை இந்த மாதிரி கொஞ்சம் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடலாம். இனி குக்கரை மூடிட்டு விசில் போட்டுடலாம். இதை ஒரு 6 விசில் விட்டு எடுங்க. பாருங்க, இப்போ 6 விசில் வந்துருச்சு. ஏரும் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க, சூப்பரான செட்டிநாடு மட்டன் குழம்பு ரெடி ஆயிருக்கு. ரொம்ப வாசனையா இருக்கு. நான் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் தண்ணி வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பரான மட்டன் குழம்பு நம்ம ரெடி பண்ணியாச்சு. நிறைய பேர் வந்து மட்டனை தனியாக வேக வச்சு அப்புறமா குழம்பு கிரேவி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அப்படி பண்ணுறதை விட மட்டனை வந்து மசாலா எல்லாம் ரெடி பண்ணி உள்ளே போட்டு வேக வைக்கும்போது அந்த மட்டன் ஸ்மெல் அதில் இருக்காது. அந்த மசாலா எல்லாம் நல்லா உள்ளே இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. நன்றி.